ராசலட்சுமி, நீ பெரிய மனுஷி ஆட்டியாமா? மாம வண்டியை சீர் கொண்டு வருது. வா, அட வா பிள்ளைங்க. நான் தான் முதல் மேல வரணும். சீக்கிரம் வரேன். அட மூத்திரம் போக தெரியாம பாவடைய நினைச்சிட்டு இருந்தவ இப்படி கிடுகிடுன்னு பொம்பளை கணக்க வளர்ந்துட்டியே. ஐயா, நீ மட்டும் என்ன போன வருஷத்து வரைக்கும் ஒலிம்பிஸ் கோவத்து மாதிரி இருந்த, இப்ப சித்தான குட்டி மாதிரில வந்து நிக்கிற. இருந்து என்ன பண்றது? இன்னைக்கு பெரிய பாவனை பார்த்தா நீ வேட்டையோட ஒண்ணுக்கு போற. ஓடி ஜப்பான் மூக்கி. இந்த பொறி மூட்டை உடம்புக்கு உன்னை யாவத்தான் கட்டிக்குவாளோ? இந்த மாதிரி அம்மா வருது, அதுகிட்டே சொல்றேன். இந்த மாலையை போடுப்பா. என்னடி ரூபாய்க்கு 4 மாலைன்னு உங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டார? மாலையை யார் வாங்கினா என்ன கண்ணு, நமக்கு அமையறது அமையும். நீ போடுப்பா. முதல்ல என் கையால மாலையை போடுறேன். நாளையில இருந்து உன் அதிர்ஷ்டத்தை பாரு. மாலையை போடு. தம்பி, நான் சொல்றது கேளு. பேசாம வீட்டுக்கு போ. ஏண்டா தாலி எட்டுன்னு பொண்டாட்டி விட்டு போட்டு வெப்பாட்டி தேடிட்டு ஓடுற? அம்மா, அவளை உள்ள போய் படுக்க சொல்லு. ஏனுங்க, உங்க மண்டையில என்ன புழுவேறி போச்சா? எதிர்த்து கேட்க ஆள் இல்லனா எது வேணா பண்ணலாங்கிறதா? என்ற மகன் வாயில்லா பூச்சா போயிட்டான்னு வச்சதெல்லாம் சட்டமாக்கி பழகிட்டீங்க. இந்த உலகத்துல படிக்காம இருந்தாதாங்க அடிப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல என்ற மகன் படிச்சதுக்காக போட்டு அடிச்சீங்களே, ஏன்னு கேட்டதுண்டா? 500 ஏக்கரா நஞ்சைக்கும் அரிசி மில்லுக்கும் தான் அதிபதி. ஆனா அவன் கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்து வளர்த்திருப்பீங்களா? இதெல்லாம் எப்பாவது நான் தட்டி கேட்டதுண்டா? ஏனுங்க தட்டி கேட்கல? தட்டி கேட்டா என்ன தள்ளி வச்சிருவீங்களோன்னு உங்க மேல இருக்கிற ஆசையில
என்ற மகனை நான் தள்ளி வச்சு தாலாட்டு பாடி பழகிட்டேன். அது உங்களுக்கு மறந்து போச்சுங்களா? இப்ப இந்த பொண்ணோட நிலைமையுமா மறந்து போச்சு? வேண்டாங்க வேண்டாங்க, பச்சை குழந்தைங்க, வயசுக்கு வராத குழந்தைங்க. பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லி இவ கழுத்துல தாலி ஏற வச்சுட்டீங்க. பொழைக்கிறதுக்கு முன்னாலே விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு குழந்தைய பாடையற வச்சிடாதீங்க. வேண்டாங்க. வடிவு, உனக்கு வயசான ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு பாதர், விளையாடிட்டு இந்த வெட குஞ்சு பாதர், இப்படி அநியாயமா கூப்பிட்டு வந்து தாலி கட்டி போட்டாங்க. இந்த அரமனை நாசமா போகணும். பொருடா புகார் கொடுத்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் வருவாரு, அப்புறம் வேடிக்கையை பாரு. ஆமா சூச, அண்ணனும் அண்ணியும் பழகுறதுக்கு நீதான் ரூட்டு போட்டு கொடுத்த, மறுபடியும் நீதான் சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா இந்த ஊருக்குள்ள பெரிய சிலையே செஞ்சு வச்சிடறோம். பத்த உடம்பா இருந்தா வசூல் பண்ணி செலவு வச்சிடலாம். ஆனா சூசைக்கு செலவு வைக்கணும்னா திருப்பதி மலையை குறைஞ்சா கூட திருப்திகரமா வைக்க முடியாது. மூட் அவுட் பண்ணாதடா. சூச, இன்ஸ்பெக்டர் அரமனை கூட வராரு. செட்டப் கிட்ட பண்ணிட்டாரா? அரிசி பருப்பு பீடி கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. போடா, உதையே கொடுத்து கூட்டிட்டு வருவார். மணி ஃபாதர், நீங்கள் கொடுத்த புகாரை நான் கண்டு அரமண வீட்டில் அப்படி ஒரு தப்பு நடந்துட்டில்ல? అవును సూస, అక్కడ ఏమీ గలట లేదండి. இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணம் அவர் மகனோட இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கு. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஃபாதர், இலோகத்தில் 195 பேருக்கு இஷ்டம் இல்லாமல் தான் கல்யாணம் நடக்கணும். இது கொண்டா நீங்கள் புகார் கொடுத்து? అవునండి, మీ పుగారులో స్ట్రాంగ్ లేదండి. அரண்மனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு இன்னும் 14 வயசு கூட ஆகல. சட்டப்படி 18 வயசு ஆகாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஃபாதர், போன வாரம் நம்ம முனிசிபி வீட்டு கல்யாணத்துக்கு போய் பொண்ணுக்கு 13 வயசுதான் ஆகி, அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம், பொண்ணுக்கு 15 வயசுதான் ஆகி. இதை விட போய் ரிப்போர்ட் செய்யும்? சப் இன்ஸ்பெக்டர், நம்ம காந்தி கண்ணாடாகும் போது அவர் வீட்டுக்காரிக்கு வயசு 12 11 வேண்டுமாதான். அப்ப அவர் மேல ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் பொழப்பு இருந்துச்சு. இப்ப எவருக்கும் பொழப்பு மாதிரி ஒண்ணும் கிடையாது, அதனால ரிப்போர்ட் பண்ண வந்துட்டானுங்க. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏமாத்து வேலை செய்யறவங்களுக்கு உங்க மாதிரி ஆபீசர் துணையா இருக்கிறதாலதான் இப்ப உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இன்ஸ்பெக்டர், அப்போ பேச்சு வேற மாதிரி கிளம்புது. நீங்க போய் உங்க பொழப்பு பாருங்க. பொழப்பு இல்லாதவங்க நாங்க பேசிக்கிறோம். அப்ப நான் வரட்டு. ஏன் ஜாமி, என்னவோ ஏமாத்துன்னு சப் இன்ஸ்பெக்டர் விட்டு விட்டீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலாம்னு அரவணை மனசு இழந்து அடிச்சுக்குது. காத்து மாத்தி அடிச்சா கதையே மாறி போயிடும். ரத்னவேலு, நினைச்சதை நிறைவேற்றிட்டோன்னு சிரிச்சுக்காத. என்ன கணக்கு இது வில்லங்கமா போச்சு இது? நம்ம ஒண்ணு கேட்டா இவர் ஒண்ணு சொல்றாரு. ஏமாத்துன்னு சொல்லி போட்டீங்க, அது எப்படின்னு வேணுமில்ல? ஒண்ணும் தெரியாது அப்பாவி பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சது ஏமாத்து வேலை இல்ல? யாரு அவளா? ஒண்ணும் தெரியாதவா? ஊர்ல ஏகப்பட்ட வயசு பையன் இருக்கும்போது 500 ஏக்கரா அரமண மகனை தேடி புடிச்சாலே அவளா? ஒண்ணும் தெரியாதவா? என்ற கண்ணை பாக்கறக்கே பயந்துட்டு மண்ணை பார்த்துட்டு பூனை குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தவன அரமண வாசலுக்கு சோடி போட்டு கூட்டு நிறுத்தினால அவளா? ஒண்ணும் தெரியாதவா? என்ற பையன் ஒண்ணும் தெரியாதவையா? உன் பையனை பையன் மாதிரி வளர்த்திருக்க, பொண்ணு மாதிரி இல்ல வளர்த்திருக்க. அதான் மண்ணை பார்த்தே வளர்ந்துட்டான். அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு ஒரு நாளாவது காட்டியிருக்கிய? அதெல்லாம் அவகிட்ட பார்த்தாயா? அன்பு பாசம் இதெல்லாம் இறக்க உள்ள மனுஷ ஜென்மத்துக்கு தான் தெரியும். நம்மளுக்கு புரியாதுங்கிறியா? புரியாது. சம்சாரத்தை கட்டி சல்லாவத்தை பண்ணிட்டு சந்ததிக்கு ஒரு புள்ளையும் பெத்து போட்டிருக்கிற நம்மளுக்கு தெரியாத பாசம் சாமியார் ஆயிட்டு வந்து நிக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சோ? கடைசியா சொல்றேன், நான் பெத்த பையனுக்கு எவ்வளவு கட்டி வைக்கணும், எவ்வளவு வெட்டி விடணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் மாதிரியும் ஊருக்குள்ள பூமி வச்சிருக்க பையன் நினைச்சுக்காத. ஏன் சொந்த பூமிக்குள்ள இந்த ஊரையே வச்சிருக்க. அதுக்கு ஊரு பேரு தெரியாதவெல்லாம் உறவுன்னு வந்துட்டா இந்த அரமனை உயிரோடு வந்து புண்ணியமில்ல. சூச, புண்ணியமில்ல. ரத்னவேலு, சொத்து உன் பக்கம் இருக்கலாம், ஆனா சத்தியம் என் பக்கம் இருக்கு. மறுபடியும் சந்திக்கும் போது இந்த சூசை யாருன்னு தெரிஞ்சுப்ப, இயேசுவை யாருன்னு புரிஞ்சுப்ப. போ போ, சவால் விட்டுட்டா போற போ. என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? பர்த்டே மட்டும் இல்ல, சண்டே மண்டே வெட்னஸ்டே உன்னோட ஹாலிடே எல்லாமே விளாவாரியா டீடைலியா சூசை என்கிட்ட சொல்லிட்டார். ஆமா, என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் சூசை தான் சொன்னாரு.
அது சரி, ஒரே நாள்ல 2 அறிவாளிகள் பிறக்க மாட்டாங்களாமே. நீ எப்படி பிறந்த? 2 அறிவாளிங்க ஒன்னா பிறந்தது இல்ல. நான் ஊர்ல இருக்கும்போது 2 ஸ்வீட் நாய்க்குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு. இந்தாங்க பிரசன்ட். கைய மாத்துங்க. இது வேற. இந்தாங்க பிரசிடென்ட். பிரசன்ட் பிரசிடென்ட். பிரசன்ட் பிரசிடென்ட். சரி குடியா. ச்சே, மீண்டும் வேட்டியா? கிரேசி. ஆமா, இதேது உங்களுக்கு? இதுவா? பொட்டில இருந்து தட்டிட்டு வந்தது. எதுக்காகனா, எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட. இப்படி இன்டீசென்ட்டா பேசக்கூடாது, டீசென்ட்டா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல, மறந்துருச்சா? யோ, ஜாக்கெட் எங்க? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல. எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல. பெரும் சேலை என்னையா பண்றது? அதான் சுத்தி யாரும் இல்லையே. நீ அப்படி போய் மாத்திக்க, நான் இப்படி மாத்திக்கிறேன். உனக்கு பயங்கர கொழுப்பியா? சீக்கிரம் வாயா. திரும்பி பாருங்க. ஏன் வைக்கப்படுற? ஆண்டவன் கொடுத்த ஒரிஜினல் பர்த்டே ட்ரெஸ் இது. நிர்மலா, ஊர் வந்துடுச்சு, வா போலாம். வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லாலா 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 லாலா. வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லாலா 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 லாலா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லாலா 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 லாலா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லாலா லாலா லாலா. அரமண, வில்லங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது போல் இருக்கு. இவங்களா கணக்கு வில்லங்க? இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க அத்தா வாங்க. ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடடே, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? முருகா முருகா, பொட்ட புள்ளையாச்சே, சட்டு புட்டும் தாட்டி விட வேண்டியதானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்துலயா வேற இடத்துலயா? அதாவது காலகாலத்து நடக்குங்கிறதெல்லாம் அந்த காலம் தாயி. இப்பெல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும். ராஜலட்சுமி பா. நம்ம டாக்டர் அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க. உனக்கு தலைப்பறத்து குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாட்டு ஒத்தாசு பண்ணோன்னு. வா, ஏன் அங்கே நின்ட்ட? வா, உன்னை ஆசீர்வாதம் தான் வந்துக்கிறாங்க. போ, இதுதானம்மா நம்ம முத்துவேல் சம்சாரம். நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி. இப்போ ராசலட்சுமி ஒரே தங்கச்சி பத்தது. வம்சம் தலைக்கணும் பொண்ணு துட்டு போட்டுனாத்தா. போ, இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும். கோயிலே இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது. கும்பிட்டுக்கா, இவன் காலில் விழுந்தாத்தா புண்ணியா. பேசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. கும்பிட்டுக்கா. அப்போ இவங்க நல்லவங்க என்ன அண்ணே, அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களை அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளது. என்ன அந்த தைரியத்துலதான் நான் வந்திருக்கேன். நிர்மலா கூட ஊரை விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டேன்டா. அண்ணே, அவங்க வந்துட்டாங்க. நிறுத்துறா. வணக்கங்க. வணக்கங்க. குட் மார்னிங். டே லோட்டா,
கும்பிட்டுக்கடா. ஏடா 60 வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்து புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறேன். உன்னை திட்டுறதுனால எனக்கு பாவம் தான் வந்து சேரும். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார், கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். நிர்மலா, என் கால்ல கட்டு போட்டுட்டாங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லி போடலாம் நீ எவ்வளவு காத்துட்டு இருந்த தெரியுமா? என் மேல தப்பே இல்லை நிர்மலா. நடந்தது என்னன்னா, எனக்கே தெரியாம எங்க அப்பா நிர்மலா நிர்மலா இது பாருங்க, இது டாலர் செயின் இல்ல, நான் உங்களுக்கு கட்டுற தாலி. தெரிஞ்சிச்சா? இது எப்பவும் உங்க கழுத்திலேயே இருக்கணும். ஓகே? பூசை முடிந்தது, எல்லோரும் செல்க. Hello, sister. Hello. Hello. Hello, sister. Bless me, mother. ஏன் மதர் கதவெல்லாம் மூட சொல்றீங்க? மத விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசணும். அது நமக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருட்டா இருந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரதான் மதங்கள் தோணுச்சு. ஆனா அதே உலகம் இன்னைக்கு இருண்டு போக காரணமா இருக்க போறதும் இந்த மதங்கள் தான். நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகே, what do you want to talk with me? நீ திருச்சபைய தெருசபை ஆகிட்ட சூசை. How? எப்படி? குடும்ப கட்டுப்பாடு நம்ம மத கட்டுப்பாட்டை மீறினது. நீ மதத்தை மீறி பிரச்சாரம் பண்ணிருக்க. கோயிலுக்கு வர்றவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டு வயலுக்கு வேலைக்கு போக சொல்லிருக்கீங்க. கோயில்ல பூஜை நடத்தாம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் முன்னால வேண்டாத போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க. கோயில் காணிக்க நாங்க அனுப்புற சக்கரை கோதுமை எல்லாத்தையும் மத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்காம உங்க சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க. மனசை புரட்டி பாருங்க, பைபிளை புரட்டி பார்க்காதீங்கன்னு துர்போதனை பண்ணிருக்கீங்க. மத கோட்பாடு. நிர்மலாவை ஒன்ன நம்பி அனுப்பி வச்சேன் சோசை. இன்னைக்கு அவ ஆசைப்பட்ட 2 வாழ்க்கையும் கிடைக்காம தனியா நிக்கிறா. நீ பண்ண எந்த காரியமும் ஒரு மத குரு பண்ணின காரியமா தெரியல. பதில் சொல்லிட்டு போ சோசை. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். முதல்ல நான் ஒரு இந்திய பிரஜை, அதுக்கப்புறம் தான் மத குரு. ஒரு நாடு நல்லா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க மதங்கள் நல்லா இருக்க முடியும். இப்ப நம்ம நாட்டோட பிரச்சனை ஜனத்தொகை, ஓவர் பாப்புலேஷன். அதை குறைக்க முயற்சி பண்றதுதான் என் மதத்துக்கு நான் செய்யற பெரிய தொண்டா இருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொன்னேன் கோயிலுக்கு வராதீங்க, வேலைக்கு போங்கன்னு சொன்னேன். சோம்பேறித்தனமான பக்திக்காக என் கோயில் கதவை திறந்து வைக்க மாட்டேன். ஏன்னா வேலை செய்யற இடம் தான் கோயில், செய்யற வேலை தான் தெய்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவையில்லாத போராட்டங்கள். பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல கூரை போட்டு 5 வருஷம் ஆச்சு. பக்கத்து ஊர்ல கரண்ட் கம்பம் நட்டு 2 வருஷம் ஆச்சு, கரண்ட் வரல. வாக்கியா வெட்டி 6 மாசம் ஆச்சு, தண்ணி வரல. இப்படி என் போராட்டங்களுக்கு காரணங்களை அடுக்கிட்டே போலாம் சிஸ்டர். தட்டுங்கள் திறக்கப்படும் பைபிள்ல எழுதி இருக்க. நான் கலெக்டர் ஆபீஸ் கதவு தானே தட்டினேன், தப்பா? பைபிள புரட்ட வேணாம் நான் என்னைக்குமே சொல்லல சிஸ்டர். அதோட சேர்த்து மனசையும் புரட்டுங்கன்னு தான் சொன்னேன். நெக்ஸ்ட், நிர்மலா. லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அவ லவ் பண்ணிட்டா, அதுக்கு யாரு குற்றம் சொல்றது? நிர்மலா விஷயத்துல நான் ஒரு குற்றவாளினா நீங்களும் ஒரு குற்றவாளி. அவ வந்து சொன்ன உடனே சரியா யோசிக்காம உங்களை யார் தாம்பூல தட்டு எடுத்துட்டு பஸ் ஏற சொன்னது? சோ அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும். தட்ஸ் ஆல். புத்திசாலித்தனமா பேசி செஞ்ச தப்ப மறைக்க முடியாது சூசர். நீ பண்ண காரியங்களுக்கு இன்னும் 1 வாரத்துல மேலிடத்துக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா நீ அங்கேயே கழட்ட வேண்டியது வரும். உன்னை சபையில இருந்து விளக்க வேண்டியது வரும்.
நான் அங்கியோட இருக்கிறதும் அங்கி இல்லாம இருக்கிறதும் உங்க பார்வையில வேணா வித்தியாசமா இருக்கலாம். பைபிளோட மேலட்டையை கிழிச்சிட்டா அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் மாறிடாது சிஸ்டர். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பிறப்பால ஒரு கிறிஸ்டியன். இந்த அங்கிய போட்டதுக்கு அப்புறம் இல்ல. என்ன போய் சுயநலக்காரன் சொல்லிட்டாங்களே ஜீசஸ். எனக்கு சொந்தமா ஒரு சட்டை கூட இல்லையே. நீ கொடுத்த இந்த அங்கி தானே இத்தனை வருஷமா என் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என் உடம்புல இருக்க இந்த அங்கியை காட்டி இல்ல ஜீசஸ், ஆனா என் உள்ளத்துல இருக்க ஒன்ன எடுத்துட முடியாது. நான் போயிட்டு வரேன் ஜீசஸ், நான் போயிட்டு வரேன். ஏமா டாக்டர்மா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நோய் நொடி இல்லாம இருக்கோம். அநியாயமா எங்களை அனாதை ஆக்கிட்டு போயிடாதீங்கம்மா. ஏமா பெரிய நரசம்மா, எங்களை கஷ்ட காலத்துல காப்பாத்தினது அந்த சூச ஃபாதரும் டாக்டர் அம்மாவும் தான். சூச ஃபாதரை கோயில விட்டு நீக்கிட்டீங்க, இப்ப டாக்டர் அம்மாவை நீங்க கூட்டு போறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்குதாமா? அம்மா அம்மா எங்களை விட்டு போயிடாதம்மா. டாக்டரின் சேவை ஊருக்கு தேவை. டாக்டரின் சேவை ஊருக்கு தேவை. போராடுவோம் போராடுவோம் உயிர் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம். இப்ப நீ எங்க கூட வரதுனால உன் கண்ணீரை தான் துடைக்க முடியும். ஆனா நீ இந்த ஊர்லயே இருந்தா பல பேருடைய கண்ணீரை துடைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். Why can't you stay here for some time? இல்ல மதர், எனக்கு மனசே சரியில்லை. இவ்வளவு நடந்த பிறகு நான் இங்க இருக்கவே கூடாது. இதோ பாருமா, நமக்காக வாழ்றது சுயநலம், பிறருக்காக வாழ்றதுதான் வாழ்க்கை. காதலுக்கு யாருன்னு நாம முடிவெடுக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு யாருன்னு அவர் தாமா முடிவெடுக்கணும். கூடிய சீக்கிரமே டிரான்ஸ்ஃபருக்கு ஏற்பாடு பண்றேன். மனசுல எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இருமா. வாங்க, உங்க டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு போங்க. உங்களை நம்பிதான் இந்த தடவை. பயப்படாதவ இந்த சின்ன மணிக்கு எதுக்கே பயப்படுற? இந்த சண்டைக்கு அந்த சண்டையே பெட்டராச்சே. பெட்ரு இது பட்ரு வாயா. அம்மணி உடமணி 5 நாள் போனா ஆளே அடையாளம் தெரியா பண்ணி போடுவியா டாக்டர் அம்மணி? மிலிட்டரி போனா திருப்பி அனுப்புறோம் அம்மணி உடமணி. ஐயோ ஐயோ, யாராவது வாங்களே, சின்ன மணி குஞ்சப்பன போட்டு என்னமோ பண்ண, சீக்கிரம் வாங்களே. என்ன நீ காப்பாத்துற குலதெய்வமே, நன்றி அம்மா. சின்ன மணி குஞ்சப்பன போட்டு இப்படி சண்டை பிடிக்கிற? ஏய், நாங்க 1008 பண்ணுவோம். புருஷன் மண்டாட்டிடி, எங்களுக்குள்ள 1000 இருக்கும். உனக்கு என்னடி தெரியும் புருஷ மண்டாட்டிய பத்தி? நர்ஸ லவ் பண்ணிட்டு இருந்தோம்னா திருட்டுத்தனமா கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி உன்னை தேடி அவன் வருவான்? வெறும் தாலியை கட்டிட்டா மட்டும் போதுமா? ஏ சின்னமணி, வாடிங்க. என்னடி பத்தினி ஆட்டம் பச்சை பிள்ளைகிட்ட அளந்துகிட்டு இருக்க? யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிய வேண்டாம்? போடி எப்படி. நாயா பிறக்க வேண்டியவள நாயஞ்சொல்ல வந்துட்டாளுங்க. ஏன் அத்தை, மாமன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுனதுனால தான் இப்ப வீட்டுக்கே வாரது இல்லையா?